சக்தி சொல்றத கேளுமா, அழாதம்மா. சக்தி, ஏமா இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? அப்ப நான் இன்னும் உயிரோட தானே இருக்கேன். போன் போட்டு அருண் தம்பி சொல்லும்போது என் ஈரக்கொலையே ஆடி போச்சுமா. அப்பா, அந்த அனிதாவை நான் அவ்வளவு தூரம் நம்பினப்பா. ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் தான் அப்பவே சொன்னேன்லமா, ஏதோ தப்பா இருக்குன்னு படிச்சு சொன்னேனே. அருண் தம்பியில இருந்து திவ்யால இருந்து எல்லாருமே இதுல ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குன்னு நாங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தோம். அப்ப கூட ருத்ராமா என்ன கைவிட மாட்டாங்கன்னு நிதானமா சொன்னேன். ஆனா இன்னைக்கு எப்படி எல்லாரும் இப்படி துடிக்க வச்சுட்டாங்களே பாவிங்க. அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. இந்த பாருமா, நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து என்னமா பண்றீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். வா சக்தி. அக்கா வாங்க. சிவா தம்பி வாங்க, நீங்க இதே மனசுல வச்சுக்காதீங்க, வாங்க. சக்தி, சிவா சாருக்கு என்னாச்சு? ஏன் அவர் இப்படி இருக்காரு? தெரியலண்ணே. கோயில் அங்க ருத்ராமா அப்படி பேசினப்ப மனசு உடைஞ்சு போனவரு இப்ப வரைக்கும் அப்படியே தான் இருக்காரு. ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல. ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இப்படியே உட்கார்ந்துருக்காரு. எனக்கு பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்குன்னு. நானும் சிவா சார் என்னாச்சுன்னு எவ்வளவோ வாட்டி கேட்டுட்டேன். ஆனா அவர் அப்படியே தான் இருக்காரு. எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. சிவா சார், வாங்க சார், அழாதீங்க சார். மாமா வாங்க. மாமா வாங்க தம்பி, வாங்க வீட்டுக்கு போலாம். இந்த கோவில் சன்னிதானத்துல வச்சு நான் சொல்றேன், நீ என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. என் உயிரே போனாலும் சரி, நீ வந்து என்ன பார்க்க கூடாது. இல்லப்பா, வேண்டாம். யாரையும் சங்கடப்படுத்த விரும்பல. என்னமா பேச்சு பேசுற? நீங்க ரெண்டு பேரும் தனியா இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. உங்களுக்கு என்ன யாரும் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? குத்துக்கலாட்டம் அப்பா இருக்க, தங்கச்சி இருக்கா, அண்ணா இருக்கா. அப்படி இருக்கப்ப நீங்க உங்களுக்கு யாருமே இல்லாத மாதிரி இங்க உட்காருவீங்களா? இப்ப நீயும் சிவா தம்பி இங்க இருந்து கிளம்பி வரல, நாங்க யாருமே இங்க இருந்து போக மாட்டோம். நான், கல்யாணி, அருண் எல்லாரும் இங்கதான் இருப்போம். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னக்கா, நீ பேசுறது மட்டும் கரெக்டா? உன்னையும் மாமாவையும் இந்த நிலைமையில விட்டுட்டு எங்களால மட்டும் எப்படிக்கா நிம்மதியா இருக்க முடியும்? உனக்குன்னு நாங்க இருக்கோம்க்கா. வாக்கா போலாம். இந்த பாருமா, இங்க இருந்து முதல்ல நீ கிளம்பு. சிவா தம்பியை கூப்பிடு. நம்ம எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இங்க எதுவும் பேச வேணாம். அருண் தம்பி சார், நீங்க போய் ஏதாவது ஆட்டோ இல்ல கேப் புக் பண்ணுங்க. ஓகே சார். நான் சக்தி சிவா தம்பியை கூட்டு வந்துடுறேன். சரிங்க சார். சிவா சார், சிவா தம்பி வாங்க வாங்க மாமா. போலாம். எனக்கு கேன்சர்னு சொல்ல சொன்னதே சிவாதா. பிஞ்சு மனசா பறந்து போனோ, நெஞ்சில் கனவு நிறைஞ்சு போனோ. கண்ணீரே இன்று கடலா மாறி நின்றதடா.
அழாதக்கா. உன்னை பார்க்கும்போது எனக்கும் அழுகையா வருதுக்கா. மனசு ரொம்ப வலிக்குதுக்கா. அம்மாடி சக்தி, அப்பாவை பாருடா. நம்ம விஷயம் ஏமாத்துறத அந்த அனிதாமா சாமர்த்தியம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு பெரிய துரோகம்னு இன்னொருத்தர் அவங்களுக்கு பண்ணும்போதுதான் தெரியும். உன்னோட மனசாட்சிக்கும் அந்த ருத்ராமாவுக்கும் நீ உண்மையா இருந்ததுனால மட்டும்தான் உனக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த கடவுள் உன்னை கைவிட மாட்டேங்கிறாமா. என்னை யார் ஏமாத்தினாலும் ருத்ராமா ஏமாத்த மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. ஆனா இப்ப கூட அந்த அனிதா ருத்ராமாவை ஏமாத்திட்டு இருக்கா. அனிதாக்கு கேன்சர்னு தெரிஞ்சதுல இருந்து இவ்வளவு நாள் அவங்க பட்ட கஷ்டத்தை நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். என்னோட சிவா சார் மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போடுறதுக்கு அந்த அனிதாக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னே தெரியல. என் மேல இருந்த பகை வன்மம் எல்லாத்தையும் சிவா சார் மேல காட்டிட்டாப்பா. எப்பவுமே கம்பீரமா பார்த்த சிவா சார் இன்னைக்கு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. ஒரு முகத்தை பாக்குறது கூட என் மனசுல தைரியம் இல்லப்பா. இத்தனை நாளா அவங்க என்ன காயப்படுத்தினாங்க, நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். மத்தவங்க யார் என்ன சொன்னாலும் அதை என்னோட சிவா சார் பெருசா எடுத்துக்கவே மாட்டாரு. ஆனா ருத்ராமா வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சுக்கு நூறா இப்படி ஆயிட்டாரு. என் கண்ணு முன்னாடியே என் சிவா சாருக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்தப்ப அந்த நேரத்துல என்னால எதுவுமே செய்ய முடியலையப்பா. அம்மாடி சக்தி, ஏமாந்து போறதை விட பெரிய வலி நாம ஏமாந்துகிட்டு இருக்கோம்னு கடைசி வரைக்கும் தெரியாம இருக்கிறது தாமா. உங்ககிட்ட அப்பா எவ்வளோ படிச்சு சொன்னேன். அந்த டாக்டர் செல்வா கூட உனக்கு கல்யாண பேச்சு நடந்தப்போ இதே மாதிரிதான் என் மனசுக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. அந்த நேரத்துல கூட உன்கிட்ட வந்து நீ பண்றது ரொம்ப தப்புடா, மத்தவங்களுக்காக உன் வாழ்க்கை இப்படி அழிச்சுக்காதன்னு சொன்ன. ருத்ரமா கேட்டதும் நீ வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வந்தப்ப அப்பவும் இவங்கிட்ட இது எதுவுமே சரியா படல, எனக்கு ஏதோ தப்பா தோணுதுன்னு சொன்னேன். ஆனா அந்த நேரத்துல நாங்க சொன்னது எதுவுமே உன் காதுல விழல. இந்த நேரத்துல அப்பா ஏதோ சொல்லி காட்டணுங்கிறதுக்காக சொல்ல, ஒவ்வொருத்தக மூலமா ஆண்டவன் உனக்கு ஏதோ அறிகுறி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அம்மாடி கல்யாணி, அப்பா நீ உள்ள போய் அக்கா மாமா எல்லாருக்கும் குடிக்க காஃபி கொண்டு வா. சரிப்பா. அம்மாடி சக்தி, இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த ஜென்மத்துல நீயும் சிவா தம்பி மட்டும்தான் ஒண்ணு சேரணுங்கிறது விதி. என்னோட உள் மனசு கூட நீயும் சிவா தம்பியும் ஒண்ணு சேருவீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சுமா. இப்ப சிவா தம்பி உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் கூடவே இருக்காரு. இந்த அப்பா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, உண்மை இல்லாத அன்பும் உரிமை இல்லாத உறவும் தான் இத்தனை நாள் உன் வாழ்க்கையில இருந்துச்சு. இன்னைக்கு உன்னோட உரிமையும் அன்பும் சிவா தம்பி ரூபத்துல உங்ககிட்டயே திரும்ப வந்துருச்சுமா. கூடிய சீக்கிரம் எல்லா நிலைமையும் மாறும். ருத்ராமாவும் நம்ம பேசுனது தப்பு, செஞ்சது தப்புன்னு ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே உங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூப்பிடுவாங்கம்மா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, இந்த அப்பா சொன்னா கண்டிப்பா நடக்குமா. அப்பா எடுத்துக்கோங்க. அக்காவுக்கு கொடுமா. எனக்கும் சிவா சாருக்கும் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. கொஞ்சம் தனியா இருக்கணும்னு தோணுது. சரிம்மா சக்தி, நீயும் சிவா தம்பி இங்கேயே இருங்க. ஏதாவது வேணும்னா அப்பாவை கூப்பிடுங்க. நானும் கல்யாணியும் இன்னைக்கு மேல போய் உன்னோட ரூமை ரெடி பண்ணிட்டு அங்கேயே தங்கிடுறோம். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு எதை பத்தி யோசிக்காம நிம்மதியா தூங்குமா. சிவா தம்பிக்கும் ஆறுதல் சொல்லி தூங்க வைமா. கல்யாணி வா, நாம போலாம்.
டேய் மச்சான், எப்படி அவனால நார்மலா இருக்க முடியுது? அனிதாவோட கல்யாணமும் உன்னோட கல்யாணமும் நின்னு போயிருக்கு. ஆனா நீ என்னடானா அதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கூலா இருக்க. அது என்னமோ தெரியல மச்சான். எப்பவுமே என்னோட அம்மாவும் அனிதாவையும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல, அந்த சக்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? பதிலுக்கு நீ சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. கோவப்படாத மச்சான். நான் எது பேசினாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலல்ல? சரி, உனக்கு புரியுற மாதிரியே நான் சொல்றேன். அந்த காயத்ரியை கண்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கும்டா. அவளோட கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன்னு என்னோட அம்மா கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனா அவங்க தான் என்னை சமாதானப்படுத்தி ஒரே ஒரு தடவை நான் சொல்றதை கேளுன்னு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. அம்மா பண்ண எல்லாத்துக்குமே இந்த அனிதாவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு அந்த ஆண்டவனா பார்த்து சக்தி ரூபத்துல வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாரு. சோ சிவா அனிதா கல்யாணம் நின்னு போனதுனால ஆட்டோமேட்டிக்கா நானும் கிரேட் எஸ்கேப் ஆயிட்டேன்ல. அந்த சக்தி பண்ண காரியத்தால எல்லாருமே அவ மேல கொலை வெறியில இருக்கலாம். ஆனா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. டேய், இது இப்போதைக்கு நடந்ததுதான்டா. ஆனா நிரந்தரமான தீர்வு கிடையாது. எப்படியும் காயத்ரி விஷயத்துல அவ சும்மா இருந்தாலுமே அவங்க அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு விதத்துல நீ சொல்றதும் சரிதான் மச்சான். காயத்ரியோட அம்மாவுக்கு பயந்துதான் ஏன் அம்மாவே பின்வாங்குறாங்க. நம்மளோட பிளான் எல்லாமே ரொம்ப பெருசு. எந்த கண்ட்ரியில செட்டில் ஆகலாங்கிறத முதல் கொண்டு எல்லாத்தையும் யோசிச்சு வச்சிருக்கோம். அதனால காயத்ரி விஷயத்தை கூடிய சீக்கிரமே நீ முடிச்சா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க முடியும். அதான் மச்சான் நானும் யோசிக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல. என்னடா மச்சான், இது வரைக்கும் நாம எவ்வளவு தரமான சம்பவம் எல்லாம் பண்ணியிருப்போம். அது கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா. இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி நீ செய்யு. நான் சொன்னதை மட்டும் செய்யடா மச்சான். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம நிம்மதியா இருக்கணும்னா எதை வேணா செய்யலாம், தப்பே கிடையாது. சார், ஆர்டர் ப்ளீஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என் பொண்ணு மாப்பிளையும் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்ததும் ஆர்டர் பண்றேன். ஓகே சார். 2 பேர்கிட்டயும் பேசி இன்னைக்கு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். மாப்பிள உட்காருங்க. மாப்பிள என்னாச்சு மாமா? ஒரு நிமிஷம் மாப்பிள. திவ்யா உட்காருமா. இல்லப்பா. உட்காருமா, உட்காரு. உங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்கும்போது என் மனசுக்குள்ள என்னென்னமோ தோணுது. மாப்பிள, இப்ப வீட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். திவ்யாவுக்கும் தெரியும். அனிதா விஷயத்துல எல்லாருமே நொந்து போயிருக்காங்க. ஒரு பக்கம் சிவா சக்தியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் சந்தோஷ் பொறுப்பு இல்லாம இன்னும் ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கான். சிவா சந்தோஷ் வாழ்க்கையை நினைச்சு கஷ்டப்பட்டாலும் அவங்க 2 பேருமே ஆம்பளை பசங்க. ஆனா என் பொண்ணு திவ்யாவோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாப்பிள்ள. அவ எந்த தப்பும் பண்ணாம இப்ப வரைக்கும் அவ கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீ கொஞ்சம் அமைதியா இருமா. இங்க பாருங்க மாப்பிள்ள, புருஷன் பொண்டாட்டின்னு இருந்தா அவங்களுக்குள்ள சண்டை நடக்கிறது சகஜம்தான். ஆனா அதுக்காக 2 பேரும் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துருவாங்களா என்ன? எந்த ஒரு தகப்பனும் தன்னோட பொண்ணு புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவான். அதை விட்டுட்டு தான் பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சிட்டு தன்னோட வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறத எந்த அப்பனாலையும் ஜீர்ணிக்க முடியாது மாப்பிள்ள. உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் இடையில நிறைய சண்டை நடந்திருக்கு. ஆனா மறுபடியும் நீங்க ஒண்ணு சேர்ந்து
சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப ரெண்டு பேருமே ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்க. பிறந்ததுல இருந்து திவ்யாவை நான் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். நான் பெருமைக்காக சொல்லல. என் மக மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு மனைவியா கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் மாப்ள. திவ்யா அவங்க அம்மா மேல வச்சிருந்த பாசத்தை விட உங்க மேலையும் உங்க அம்மா மேலையும் அவ உயிரியே வச்சிருந்தா. யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. சம்மந்தியம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே தப்பு தப்பா நடக்க ஆரம்பிச்சது. ஒரு அப்பாவா என்னோட பொறுப்பை முழுசா உணர்ந்து சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும். மாப்ள, என் பொண்ணு ஏதாவது தப்பா பேசியிருந்தா, உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருந்தா, அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் மாப்ள. ஐயோ, என்ன மாமா நீங்க போய் இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? அப்பா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. நானும் அருணும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டோம். நானும் அருணும் எப்பவும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அருணும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். நானும் அருணும் இத்தனை நாள் பிரிஞ்சிருந்ததுக்கு காரணமே நம்ம அம்மா தான்ப்பா. நான் தான் அப்பவே உன் அம்மா பத்தி சொன்னேன்லம்மா. இதோ பாரு, நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. அவளுக்கு யார் நல்லா இருந்தாலும் பொறுக்காதுமா. ஆனா நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. மாமா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட அப்பாவை நிரபராதின்னு நிரூபிச்சு அவரை வெளியில எடுத்ததே நம்ம திவ்யா தான். நீங்க சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தை கேட்கும் போது மனசு முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இத பத்தி ஏன் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை? ஒரு வேலை தெரிஞ்சா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. ஒரு அப்பாவா நீங்க சந்தோஷப்படுவீங்க தான். ஆனா எல்லாரும் உங்கள மாதிரியே இருக்க மாட்டாங்கப்பா. நானும் அருணும் இப்ப பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. ரத்ன மாமாவும் அத்தைய கொலை பண்ணலன்னா கொன்னது யாருன்னு சில சந்தேகம் இருக்கு. என்னோட சீதா அத்தை இறந்து போனதுக்கும் நம்ம அம்மாக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். இந்த விஷயத்துல அம்மாக்கும் ரத்ன மாமாக்கும் ஏதோ ரகசியம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானும் அருணும் ஒண்ணு சேர்ந்த உண்மைய இப்ப வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லல. ஆமா மாமா, இப்போ கூட இதை உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டோம். ஆனா நீங்க இவ்வளோ ஃபீல் பண்ணி உடஞ்சு பேசுனதுனால இந்த உண்மையை நாங்க உங்ககிட்ட சொன்னோம். தயவு செஞ்சு இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இந்த உலகத்திலேயே நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறது நீங்க மட்டும்தான் மாமா. மாப்ள, திவ்யா, உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். அப்புறம் என் மனசுல இருக்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்னோட சம்மந்தி அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்கள யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க நீங்க ரெண்டு பேருமே போராடிக்கிட்டு இருக்கீங்க. இதுல என்னோட உதவி தேவைப்பட்டா தயவு செஞ்சு என்கிட்ட கேளுங்க மாப்ள. சரி மாமா. இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாம இப்பவே ஸ்வீட்டை சாப்பிட்டு ஆரம்பிப்போம். சரி வாங்க உட்காருங்க. வாமா உட்காருமா. பேரர் வாங்க வாங்க வாங்க. மாப்ள, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல என்னென்ன ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் நாம சாப்பிடுறோம். நாம இன்னில இருந்து ரொம்ப சந்தோஷமா இருப்போம். சரிங்களா? உசுர உருவி எடுக்குதே, மனசும் கிடந்து தவிக்குதே,
உசுர உருவி எடுக்குதே மனசும் கிடந்து தவிக்குதே கடந்து போகும் ஒவ்வொரு நொடியும் குத்தி கிழிக்குதே ஓ கசந்து போன ஒவ்வொரு நினைப்பும் சுட்டு எரிக்குதே இதுதான் இனி நிஜமா வலிதாய உறவா ஓ இதுதான் இனி நிஜமா வலிதாய உறவா ஏ உறவா. சிவா சார், உங்களை இப்படி இந்த நிலைமையில பாக்குறப்ப என் மனசு ரொம்ப வலிக்குது சார். சக்தி கீழே வாமா. இந்த பாருமா, நடந்தது நடந்து போச்சு. அதை யாராலையும் மாத்த முடியாது. இனி அடுத்து என்ன நடக்கணும்னு தான் நாமெல்லாம் யோசிக்கணும். சிவா தம்பி இந்த நிலைமையில பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவர் முதல்ல இந்த மன உளைச்சல்ல இருந்து வெளியே வரணும்மா. அவர் அதுல இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் அவரால் பழையபடி இருக்க முடியுமா. சிவா தம்பி இப்படியே இருந்தா நாளுக்கு நாள் அந்த வலியை மறக்க முடியாம ஜாஸ்தி ஆகிக்கிட்டு தான் இருக்கும். சிவா தம்பியை பழைய நிலைமைக்கு கொண்டு வரது உன் கையில தாமா இருக்கு.